உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல வெங்கடேஷ், அந்த புள்ள உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லுது. நீ என்ன செய்ய போத? அவ கலட்டி கொடுக்கிற தாலிய வாங்கிட்டு பேசாம போயிடுதியா? இல்ல நான் ஒரு 6 மாசம் நான் ரத்னாவோட எந்த சண்டை சச்சரவும் இல்லாம கண்டிப்பா நான் வாழ்ந்து காட்டுதேன் அப்படின்னு சொல்ல போகுதியா? இல்ல உனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னா கேளு. ஐயா, நான் சொல்லணும்னு நினைச்சதை நீங்களே சொல்லிட்டீங்க ஐயா. பாத்தியால அவன் வந்து உக்காந்த உடனே அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். சண்முகம், பொறுமையா பேசு, ஒரு நிமிஷம் இரு. ஏங்க, இது என்ன அவன் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கான பஞ்சாயத்தா இது? அவன் கிட்ட இருந்து இவனை அத்துறதுக்கு. இல்ல நீ பேசக்கூடாதுல, உன் தங்கச்சி தான் பேசணும். ஏடா ரத்னா, நீ சொல்லு. ஒரு 6 மாசம் இந்த பயலோட கொஞ்சம் வாழ்ந்துதான் பாரு. அந்த சான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு மிஸ்டர் சௌந்தரபாண்டி. எங்க வீட்ல வச்சு ரத்னாவோட வாழ வைக்க தான் நாங்க முடிவு பண்ணோம். அத புரிஞ்சுக்காம இவன் அநியாயம் பண்ணிருக்கான். இங்கிலீஷ்ல எனக்கு மரியாதை கொடுக்க இந்த பரணி, அவனுக்கு சொன்னதானா உனக்கும்? எதா இருந்தாலும் ரத்னா சொல்லட்டுமே. முடியாதுங்க. இந்த மனுஷன் கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாட முடியாது. கட்டின பொண்டாட்டிய அடுத்தவனோட ரூம்ல வச்சு பூட்டி அசிங்கப்படுத்தினவனோட எவ்வளவு வாழ முடியும்? எனக்கு இந்த நரக வேதனை வேண்டாம். என்ன மாமனார, என் தங்கச்சி சொன்னது நல்லா காதல விழுந்துச்சா? இல்ல அவனை செருப்பால அடிச்சுதான் அவளை சொல்லணுமா? வீட்லயே வச்சு அவன் கட்ட தாலியை கட்டி அவன் மூஞ்சிலே வீசி எறிஞ்சு அவனை துரத்தி விட்டுருக்க முடியும். இருந்தாலும் இது ஊருக்கு முன்னாடி ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யணும்னு தான் இங்க வச்சு செய்தான். அதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்கு. புரியுதா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.